அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரீஅட்மிஷன் பற்றியும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இவரே லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எந்த செமஸ்டரில் உங்களால் மாற முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது ஆன்லைனில் பண்ண முடியுமா ஆஃப்லைனில் பண்ண முடியுமா அது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் எத்தனை காலேஜ் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன். முடிஞ்சாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க, சர்க்குலர். ஸோ இது ஒரு அஃபீஷியலான ஒரு சர்க்குலர் தான். இது இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபீஷியலாக ஒரு போர்ட்டல் இருக்குது, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற பிரின்சிபலுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீஅட்மிஷன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. யூஜி அண்ட் பிஜி ரெண்டு பேருமே பண்ணிக்கலாம். 2025 2026 இந்த பேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் உங்கள் காலேஜோட பிரின்சிபலும் ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிற காலேஜோட பிரின்சிபலுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வந்து பொருந்தும். ஸோ உங்களால் டேரெக்டாக வந்து நீங்களாக வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த வெப்சைட்டில் போனீங்கனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து பிரின்சிபல் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ரெண்டாவது வந்து அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்க வந்து மேனுவல் அப்ளிகேஷன் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாமே நீங்கள் டிஜிட்டலாக ஆன்லைனில் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். எலிஜிபிள் செமஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3வது செமஸ்டர் 5வது செமஸ்டர் 7வது செமஸ்டர் 9வது செமஸ்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸால் பண்ண முடியாது. ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிற ஸ்டூடெண்ட்ஸால் பண்ண முடியும். அதுவுமே ஆட் செமஸ்டரில் மட்டும்தான் பண்ண முடியும். ஈவென்ட் செமஸ்டரில் உங்களால் மாற முடியாது. ஒரு சில கிரிட்டீரியாஸ் வந்து இன்னும் இருக்குது. அது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபீஷியல் போர்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட்டலை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இன்னும் புரியும். ஸோ இந்த சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் அடுத்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ரீஅட்மிஷன்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீஅட்மிஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்கவே பாதியில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாமல் அப்படியே வந்து காலேஜ் வராமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப வர்றப்போ அவங்கள ரீஅட்மிஷன் கன்சிடர் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறப்போ ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு மாறணும் அப்படின்னா ஸோ லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரீஅட்மிஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, நான் அதை வந்து உங்களுக்கு அந்த போர்ட்டல் வச்சு சொல்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈவென்ட் செமஸ்டரில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் ரீஅட்மிஷன் பற்றி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லியிருப்பாங்க. 3வது செமஸ்டர் 5வது செமஸ்டர் 7வது செமஸ்டர் 9வது செமஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து ரீஅட்மிஷனோ ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிற வந்து 26 மே. இது வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. இது க்ளோஸ் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ஜூன். சப்போஸ் நீங்கள் மாற நினச்சிங்கன்னா இந்த 20 ஜூன் இப்போ தான் இருக்குது, கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் காப்பீஸோட அந்த ரெசிப்ட் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 ஜூன். ஆக்சுவலாக போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறது 20 ஜூன் தான். அதனால் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜோட பிரின்சிபல்கிட்ட சொல்லி அந்த மாதிரி மாறுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறீங்கன்னா உங்கள் காலேஜில் மட்டும் நீங்கள் பேசக்கூடாது. எந்த காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறீங்களோ அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிவிட்டு ஒரு NOC சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜ்லேயும் படிப்பீங்க, நான் அட்டானமஸ் காலேஜ்லேயும் படிப்பீங்க, கான்ஸ்டியூயன்ட் காலேஜ்லேயும் படிப்பீங்க. அதே என்ன அப்புறம் அந்த கான்ஸ்டியூயன்ட் காலேஜ் அப்படின்னா டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கிலே நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அஃபிலியேட் இல்லாமல் ஸோ அட்டானமஸ் இல்லாமல் டேரெக்டாகவே படிப்பீங்க. அவங்களுக்கும் மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர் அவங்க ஒரு போர்ட்டல் வச்சுருப்பாங்க. அந்த போர்ட்டல் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த போர்ட்டலில் போனீங்க அப்படின்னா ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது கேட்டகரி 1 கேட்டகரி 2ன்னு கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி 1ல் வந்து கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அது மாதிரி இந்த கான்ஸ்டியூயன்ட் காலேஜ் அதாவது டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வர்ற காலேஜ். ஸோ இவங்கெல்லாம் கேட்டகரி 1 வருவாங்க. கேட்டகரி 2 வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதில் இந்த யூஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் காலேஜ்லேருந்து யாரால் மாற முடியும், அதேமாதிரி பிஜி பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட்லேருந்து யாரால் மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது உங்களை பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன். கேட்டகரி 1 அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் எய்டட்லேருந்து உங்களால் கவர்மெண்ட் எய்டருக்கு மாறலாம். ஸோ அதே மாதிரி அட்டானமஸ் காலேஜ்லேருந்து நான் அட்டானமஸ் மாற முடியாது. ஸோ அதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து யாருன்னா இவங்கலேருந்து இங்கே தான் மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் இருக்குது யூஜி, ரைட் சைடில் இருக்குது பிஜி. ஸோ இதை உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா அடுத்து இதை பற்றி சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருந்தாது. 3rd செமஸ்டர் 5th செமஸ்டர் 7th செமஸ்டர் 9th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் சேஞ்ச் ஆக முடியும். இதுவும் ஆட் செமஸ்டரில் மட்டும்தான் நம்மளால் சேஞ்ச் ஆக முடியும். இதோட பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். அதே மாதிரி காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு காலேஜ் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் காலேஜில் பேசியிருக்கீங்க, அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிற காலேஜில் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 காலேஜ் வரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஒரு போர்ட்டலில்
ஒரு 3 ப்ரியாரிட்டி மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ரியாரிட்டி இது இருக்கோ அப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமான ஒன்று, நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிக்கிறீங்களோ எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்களோ அதே பிரான்ச்சு அதே டிபார்ட்மெண்ட் தான் அங்கே போய் படிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிங்கன்னா அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அங்கே வேகன்சி இருக்கான்னு நீங்கள் கேட்டுட்டு அங்கே உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போய் அங்கே படிக்க முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அங்கே போய் ட்ரிபிள்யூ அந்த மாதிரி வந்து படிக்க முடியாது. உங்களோட சேம் பிரான்ச் இருந்தால் மட்டும்தான், சேம் பிரான்ச்சுக்கு அங்கே வேகன்சி இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ இதுக்கு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் 2 சைடும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஓரளவு உங்களுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர்னு புரிஞ்சிருக்கும். ரீஅட்மிஷனாலும் இதே ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு தனித்தனி கேட்டகரியில் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அட்டானமஸ் காலேஜஸ்க்குன்னா அட்டானமஸ்க்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அந்த என்ஓசி ஃபார்மை நீங்கள் வாங்கி இது பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஓசினா ஒன்றும் இல்லை, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் காலேஜ் வைஸாக உங்களுக்கு மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதேமாதிரி பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற காலேஜ் வந்து 90 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி காலேஜ்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டேட் காலேஜஸில் இருக்க யூனிவர்சிட்டிக்கும் போகலாம். அதாவது கவர்மெண்ட் நடத்துகிற அந்த யூனிவர்சிட்டிக்கும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வரலாம் நான் சொல்ல எல்லாமே சிம்பிளாக உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த வெப்சைட்டும் இந்த சர்க்குலரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நோட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அது ஒரு கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் என்னென்னா, இது எல்லாமே வந்து உங்களோட பிரின்சிபல் தான் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேல்யூபிளான ப்ரூஃப் கொடுத்து தான் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து 90 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி இன்ஸ்டியூஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மூணாவது வந்து நான் அட்டானமஸ் காலேஜ்லேருந்து அட்டானமஸ் காலேஜ் மாற முடியாது. இதில் இன்னொன்று என்னென்னா 3 காலேஜஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுமே வந்து இந்த போர்ட்டலில் கொடுக்கல. பட் வந்து நெட்டில் ரெஃபர் பண்ணுறப்போ 3 காலேஜஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்கள் காலேஜ் பிரின்சிபல்ஸ்ட்டை கேட்டிங்கனாலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதேமாதிரி லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் 2500 நீங்கள் பே பண்ணணும். இது எங்கே பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க காலேஜில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு பேரண்ட் காலேஜ், ஸோ அதே மாதிரி சைல்டு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு பேரண்ட் காலேஜ் மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேரண்ட் காலேஜ்னால் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜ், மாறப்போகிற காலேஜ், சைல்டு காலேஜ் இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேரண்ட் காலேஜுங்கிறது இப்போ நீங்கள் படிக்கிற காலேஜ். ஏன்னா இந்த சர்க்குலர் ரெஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வரலாம் இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்ஸ்ஃபரோட ஃபுல் டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பேர் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கான வீடியோ இது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.